வணக்கம். இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த வேளையும் நாடு இருளில் மூழ்கும் அபாயம். மின்சார சபை ஊழியர்களின் அதிரடி அறிவிப்பு. நாடு முழுவதும் அரசு வைத்தியசாலை கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் வேலை நிறுத்தம். பௌத்த மதத்தை பாதுகாக்க அனைத்து ஆட்சியாளர்களும் கடமைப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. வீதிகளில் உந்துருளி சாகசம் செய்வோரை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 7 பேர் அதிரடி கைது. தொழில்நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக உயர்வு. அவதானத்துடன் செயற்பட பொதுமக்களுக்கு அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்க சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் உதவும். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு பலசக்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளமையின் காரணத்தினால் நாடளாவிய ரீதியில் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. பொறியியலாளர் சங்கம், தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், அலுவலக சேவை சங்கம், கூட்டு மின்சார சங்கம், அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களே போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு வலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் தாம் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 8 மணி முதல் 24 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மாளிகாவத்து சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிராக சுகாதார அமைச்சு இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் சாணக தர்ம விக்ரம குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அக்கரைப்பற்று வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாணத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று 5வது நாளாகவும் தொடர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். அந்நியர் ஆட்சி காலத்தில் கூட பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் தற்போதைய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கமைய விகாரைகளுக்கு சொந்தமானவை விகாரைகளுக்கும், தேவாலயங்களுக்கு சொந்தமானவை தேவாலயங்களுக்கும் உரியனவாகும். நாம் வழங்கும் தங்க நகைகள் அனைத்தும் விகாரைகளுக்கோ அல்லது தேவாலயங்களுக்கோ சொந்தமானவை. அவற்றில் கை வைக்க சென்று நாட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. 1815ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றிருந்தார். இதை ஏற்றுக்கொண்டு மகா சங்கத்தினருடன் இணைந்து இதனை பாதுகாப்பது அனைத்து கட்சிகளினதும் கடமையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான வீதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் உந்துருளிகளை செலுத்தும் அனைத்து நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்திருக்கிறார். அதிக பலு கொண்ட உந்துருளிகளை பயன்படுத்தி இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த வாகனங்களை கைப்பற்றி அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உந்துருளிகளின் என்பது ஒருவரது பயண வசதிக்காகவே தவிர பிரதான வீதிகளில் பந்தயங்களில் ஈடுபடுவதற்கோ பாதசாரிகளை ஆபத்தில் தள்ளுவதற்கோ அல்லது ஒழுக்கத்துடன் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு இடையூறு விளைவிப்பதற்கோ அல்ல. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது உருவாகியுள்ள இந்த கலாச்சாரம் மிகவும் பயங்கரமானது. எனவே அதிக வேகத்துடன் அஜாக்கிரதையாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளோம். தற்போது 18 வயதிற்கும் குறைந்தவர்கள் கூட உந்துருளிகளை செலுத்துகின்றனர். சாரதி அனுமதி பத்திரமின்றி அதிவேகமாக சென்று ஏற்பட்ட விபத்தில் ஒரு இளைஞன் உயிரிழந்த நிலையில் அவரது இறுதிக்கிரியை ஊர்வலத்திலும்
பலர் தலைக்கவசமின்றி உந்துருளியில் ஆபத்தான முறையில் பயணித்தனர். இளைஞர்களின் இந்த போக்கு ஆரோக்கியமானது அல்ல. எனவே சட்டத்தை மிக கடுமையாக நிலைநாட்ட காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுடன் சட்டவிரோதமான அதிக விலை கொண்ட உந்துருளிகளை உடனடியாக கைப்பற்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அவற்றை அரசாங்கம் உடமையாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 இந்திய மீன்பிடி படகுகளுடன் 7 இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோவிலன் பகுதிக்கு அப்பால் உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. நேற்று தினம் இரவு வேளையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு வந்த கடற்றொழிலாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் 2 நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலட்டி மீனவ பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்தது. 2025 ஆண்டில் இலங்கையில் மொத்தம் 1282 புதிய தொழுநோய் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இவர்களில் சுமார் 10% 15 வயதிற்கும் உட்பட்ட சிறுவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக தொழுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் ஜசோமா வீரசேகர முக்கிய தகவல்களை வெளியிட்டார். புதிதாக அடையாளம் காணப்பட்டவர்களில் 123 பேர் 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் ஆவார். புதிய மற்றும் மீண்டும் நோய் பாதிப்புக்குள்ளானவர்களில் சுமார் 8% சிகிச்சையை நாடும் போதே ஊனமுற்ற நிலையில் உள்ளனர். ஆரம்ப நிலையிலேயே நோயாளர்களை கண்டறியவும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை பரிசோதிக்கவும் விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளிலும் தொழுநோயாளிகளுக்கும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மத்திய தொழுநோய் கிளினிக்கின் தோல் விசேட மருத்துவ நிபுணர் சத்துராரியன் ஸ்ரீவர்த்தன இதுகுறித்து மேலும் விளக்குகையில், தொழுநோய் என்பது ஒரு தொற்றுநோய் அல்ல. பாக்டீரியா உடலுக்குள் நுழைந்த பின்னர் நோய் அறிகுறிகள் தென்படுவதை நீண்ட காலம் எடுக்கலாம் என தெரிவித்துள்ளார். இந்த நோய் முதன்மையாக தோலை பாதித்தாலும் முற்றிய நிலையில் கண்கள் மற்றும் மூக்கு போன்ற ஏனைய உறுப்புகள் பாதிக்கலாம். சிகிச்சை பெறாத நோயாளி இருமும் போது அல்லது தும்மும் போது வெளியேறும் பாக்டீரியாக்களை மற்றவர்கள் சுவாசிப்பதன் மூலம் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலங்கையின் மக்கள் தொகையில் சுமார் 95% இந்த பாக்டீரியாவுக்கு எதிரான இயற்கை எதிர்ப்பு சக்தி உள்ளது. எஞ்சிய 5% நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சந்தேகத்திற்கு இடமான அறிகுறிகள் இருப்பின் பயம் அல்லது தயக்கமின்றி பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது சுகாதார மருத்துவ அதிகாரிகளை அணுகுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என அதன் முகாமைத்துவ படிப்பாளர் உறுதியளித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் 2026 உலக பொருளாதார மன்றத்துடன் இணைந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ படிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியோவா மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா, வெனிசுவேலா மற்றும் கிரீன்லாந்து ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டும் வரைபடத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு சர்வதேச நாடுகளிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவின் வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கனடா, வெனிசுவேலா மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை அமெரிக்காவின் மாகாணங்களாக காட்டப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ள அந்த வரைபடம் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள பனிப்போருக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது. இந்த வரைபடம் வெளியான சில நிமிடங்களில் மற்றொரு புகைப்படத்தையும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோருடன் ட்ரம்ப் அமெரிக்க கொடியை கிரீன்லாந்தில் நாட்டும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அத்துடன் அமெரிக்க மாகாணமான கிரீன்லாந்து நிறுவப்பட்டது 2026 என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் ஓராண்டு நிறைவை நேற்று நிறைவு செய்துள்ளார். இந்த ஓராண்டில் பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார். அதற்கமைய வட அமெரிக்கா நாடான கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமான மற்றும் திட்டத்தை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக
தென் அமெரிக்கா நாடான வெனிசுவேலாவுக்குள் நுழைந்து அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஜிலியாவை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளனர். தற்போது ஆர்டிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள உலகின் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து மீது தனது பார்வை திருப்பியுள்ளார். இந்த நிலையில் இந்த நாடுகளை அமெரிக்காவின் வாகனங்களாக குறிப்பிடும் வகையில் வரைபடத்தை வெளியிட்டுள்ளமை உலக நாடுகளிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த வேளையும் நாடு இருளில் மூழ்கும் அபாயம். மின்சார சபை ஊழியர்களின் அதிரடி அறிவிப்பு. நாடு முழுவதும் அரசு வைத்தியசாலை கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் வேலை நிறுத்தம். பௌத்த மதத்தை பாதுகாக்க அனைத்து ஆட்சியாளர்களும் கடமைப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. வீதிகளில் உந்துருளி சாகசம் செய்வோரை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 7 பேர் அதிரடி கைது. தொழில்நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக உயர்வு. அவதானத்துடன் செயற்பட பொதுமக்களுக்கு அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்க சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் உதவும். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.